விருந்தினர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அகத்தியர் தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் அம்மா புலவர் அனிதா அவர்களுக்கு தற்பொழுது பொன்துகில் அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. பொன்துகில் அணிவித்து சிறப்பிக்குமாறு நம்முடைய விழா தலைவர் முனைவர் செல்விசேகர் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களுக்கு தமிழ் சுடர் விருது 2025 என்கிற உயரிய விருதை பாரதி பாவாண செந்தமிழ் வானம் சார்பாக வழங்கி மகிழ்கிறோம். நன்றி. பெருங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கள் பாறையும் நெருங்கி வரும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும் என்ற தாரா பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப நம் அமைப்பின் எதிர்கால திட்டமிடல்கள் குறித்தான பயண அறிக்கையை சமர்ப்பிக்க வருமாறு இடைநிலை ஆசிரியர் கவிக்குயில் சே பேச்சியம்மாள் அம்மா அவர்களை வருக வருகவென்று வரவேற்கின்றோம். அனைத்து கவி உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். பாரதி பாவனர் செந்தமிழ் வானம், கரூரில் கவி கூடல், செந்தமிழ் திருவிழா, எதிர்கால பயண அறிக்கை. விழா தலைவர் அவர்களுக்கும், நிறுவனர் அவர்களுக்கும், நெறியாளர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய கவிஞர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதி பாவனார் செந்தமிழ் வானம் வருங்காலத்தில் கவிஞர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் வாய்ப்பு வழங்கும் வகையில் 5 மண்டலங்களில் புதிய கிளைகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகிறோம். அதிகமான மரபு பாவலர்களை உருவாக்கும் பொருட்டு சான்றிதழ் பயிற்சி வகுப்புடன் கூடிய மரபு பட்டறைகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. உலகளாவிய தமிழ் அமைப்புகளுடன் இணைந்து தமிழ் பணியாற்றும் வகையில் தமிழ் உறவுகளை இணைக்க திட்டமிட்டுள்ளது. பாரதி பாவனார் செந்தமிழ் வானத்தில் பயணிக்கின்ற பன்னாட்டு தமிழ் உறவுகளின் கூட்டு முயற்சிகளுடன் பன்னாட்டு அளவில் நிகழ்வை நடத்த திட்டமிட்டுள்ளது. புதிய படைப்பாளர்களை உருவாக்கும் வகையிலும் ஊக்குவிக்கும் வகையிலும் நூல் திறனாய்வுகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. நேரலை நிகழ்வுகளை அதிகமாக்கி கவிஞர்களின் தனித்திறமையை உலக அளவில் கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளது. இந்த சிறப்பான முயற்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்க அனைத்து கவிஞர்களையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக